ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா மில்க்லெஸ் பால்கோவா. இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணலைனாலும் அந்த ஒரிஜினல் பால்கோவா டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. 1 கப் பவுடர் சுகர், 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். மில்க்லெஸ் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் அரை கப் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 கப் மைதா ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அதை வேறு பவுலில் மாற்றிட்டு அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பவுடர்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையும் சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக ரெடி பண்ணிக்கிட்டு அதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா மில்க்லெஸ் பால்கோவா ரெடி. இவ்வளோ ஈஸியான ரெசிபியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.